எப்போதுமே வீட்டுக்குள்ள இருக்கும்போது சந்தோஷம் சோகம்னு எமோஷன்ஸ் என்னவா இருந்தாலும் இந்த ஒரு இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்னா அது பூஜை ரூம்ல இருக்கும்போது மட்டும்தான். அதனாலே எவ்வளவு வேலை இருந்தாலும் பூஜை பண்றதை மட்டும் தவிர்க்காம செஞ்சிருவேன். அப்படிதான் வீக்கெண்ட்னால கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சு பூஜை பண்ணவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் காலையில ஒரு 10:30 மணிக்கு மேல சிம்பிளா நைவேத்தியமா பாதாம் மட்டும் வச்சு தீப தூப ஆராதனையோட பூஜை பண்ணி முடிச்சிருந்தேன். ஹோம் டிவைன் டெஸ்டினேஷன் பேஜ்ல வாங்கின தசங்க பொடி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். வீடு முழுக்க நல்ல வாசனையோட கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருந்தது. அப்புறம் அப்படியே லஞ்ச் குக் பண்ணதா ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். ஃப்ரிட்ஜ்ல வெஜிடபிள்ஸ் எதுவும் பெருசா இல்ல. சரி ஒரு வேளைக்கு மட்டும் தானேன்னு பாஸ்மதி ரைஸை வடிச்சு ஆற வச்சுட்டு எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்து வதக்கி வடிச்சு ஆற வச்சிருக்க ரைஸோட ஹாப்பிமா மிக்ஸ் கொட்டி கலந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சுட்டு கூட ஒரு வாழைக்காய் மட்டும் இருந்தது. அதை வச்சு 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லியும் 65 மசாலாவும் சேர்த்து தண்ணி விட்டு கரைச்சு வாழைக்கால சேர்த்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்ததும் முறுமுறுன்னு சூப்பரா இருந்தது. அப்படியே ரைஸோட வச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேற vlog பார்க்கலாம்.